பால் உற்பத்தியாளர்கள் பற்றி இங்கே சொன்னாங்க. அது நானும் சேர்மனாக இருந்தது 1992லேருந்து 96 வரை நான் சேலம் டைரி சேர்மனாக இருந்தேன். இப்போ சேலம் டைரி சேர்மன் தான் இந்தியாவிலே சிறந்த பால் பண்ணை என்று முதலாக நான் தான் தேசிய அளவில் பரிசு பெற்றேன். 2வது பிரைஸு, 3 வருஷம் தொடர்ந்து நாங்கள் அங்கே தேசிய விருதை நாங்கள் பெற்றோம். அந்த அளவுக்கு சிறப்பாக நிர்வாகம் பண்ணி சுமார் 3.5 கோடி ரூபா அந்த காலகட்டத்தில் பேங்கில் டெபாசிட் செஞ்சு வச்சுட்டு வந்தேன். நான் சேர்மனாக இருக்கின்ற காலத்தில் இன்றைக்கு அந்த சேலம் பால் பண்ணை சிறப்பான முறையில் செயல்பட்டு சுமார் 3.50 கோடி நிதியை டெபாசிட்டாக வச்சுட்டு இருந்தோம் உடனுக்குடன். அதனால் இப்போ நம்ம விவசாயிகளுக்கு பல திட்டங்களை கொடுக்கணும். விவசாயம்னா உபத்தொழில் இருப்பது கால்நடை வளர்ப்பு. அதை எல்லா விவசாயிகளும் கால்நடை வளர்க்குறாங்க. இந்த தொழில் சிறக்க வேண்டும். முதல்ல விவசாய தொழிலாளி நிறைய கறவை மாடுகள் வச்சுருக்காங்க. அவர்களுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் என்பதற்காக நான் வெளிநாடு சென்ற பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். அங்கே ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அக்கவாறு அதை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1000 கோடியில் 1020 ஏக்கராவில் என்னுடைய சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடையில் அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று அடிக்கல் நாட்டி அந்த பணி நிறைவு பெறுகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. முதல் கட்டமாக நான் இருக்கின்ற பொழுது அங்கே கால்நடை மருத்துவக் கல்வி ஆராய்ச்சி நிலையத்தை துவங்கிட்டேன். இன்ன வரைக்கும் நான் போராடி போன ஆண்டு தான் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை திறந்து வச்சாங்க. ஆனால் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் மட்டும் வந்திருந்தா கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய பசு ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் தான் கிடைக்குது. இதே கலப்பின பசு வருகின்ற பொழுது சுமார் 40-45 லிட்டர் பால் நமக்கு கொடுக்கின்ற அளவிற்கு பசுவை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்குறோம். விவசாய தொழிலாளி கொடுக்கின்றமோ இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். நீங்கள் 3 பசு வளர்ப்பதில் 1 பசு வளர்த்தா போதும். இன்னைக்கு 2 பசு வளர்த்தாவே விவசாய குடும்பத்திற்கு அந்த வருமானம் நமக்கு மாதம் நமக்கு கிடைச்சிட்ருக்கோம். இந்த பேசிக்கல் தான் இன்றைக்கி 1000 கோடியில் அவ்வளோ பெரிய திட்டத்தை கொண்டாந்து அழகான கட்டடம்லாம் காட்சி தான் அளிக்கிறத ஒழிய நான் நடைமுறைக்கு வரல. அதிமுக ஆட்சி உணர்ந்தவுடன்